Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய InSmart ஆப்ல UPI ஐடியை எப்படி நம்ம delete பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய InSmart ஆப்பை நீங்க வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி இது போல அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து InSmart ஆப்பை இது போல அன்லாக் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இத லைட்டா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். குயிக் ஆக்ஷன்ஸ்ல UPI சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. UPI அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து UPI ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து UPI ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்போ UPI பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேனேஜ் UPI ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க மேனேஜ் VPA அண்ட் பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் VPA அண்ட் பின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேனேஜ் UPI ஐடி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு UPI ஐடி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க செலக்ட் UPI ஐடி சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நான் 2 UPI ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு UPI ஐடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு டெலிட் பண்ணி காமிக்கிறேன். சைடுல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படினா இப்போ ரெண்டாவது ஒரு UPI ஐடி இருக்கு. இது வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எந்த UPI ஐடியை நீங்க வந்து டெலிட் பண்ண போறீங்களோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க ஆட் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க டாப்ல டெலிட் ஐகான் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து UPI ஐடியை டெலிட் பண்றீங்க அப்படினா இந்த UPI ஐடியோட நீங்க வந்து UPI நம்பரை லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினா அந்த UPI நம்பரும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். உங்களுக்கு UPI நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணிருக்கக்கூடிய இந்த UPI ஐடியோட நான் வந்து கஸ்டமா ஒரு UPI நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த UPI ஐடியோட லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த UPI ஐடி நான் டெலிட் பண்ணும்போது நான் வந்து கஸ்டமா கிரியேட் பண்ண அந்த UPI நம்பரும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் இருக்கக்கூடிய அந்த UPI நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த UPI ஐடியை வந்து நம்ம டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த UPI ஐடிக்கு நேரா வந்து மேல டெலிட் ஐகான் இருக்கு. இந்த டெலிட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டாப்ல இருக்கக்கூடிய இந்த டெலிட் ஐகானை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த டெலிட் ஐகானை கிளிக் பண்ணி அப்படினா கீழ வந்து ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க டெலிட் UPI ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த UPI ஐடியை டெலிட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம வந்து டெலிட் தான் பண்ண போறோம். எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்த பிறகு லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிற பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த UPI ஐடி வந்து டெலிட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமா லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய UPI ஐடி வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ சக்சஸ் சொல்லிட்டு வருது பாருங்க. இது போல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய InSmartல UPI ஐடி வந்து டெலிட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஒரே ஒரு UPI ஐடி தான் இருக்கு. இப்போ அந்த UPI ஐடி ரெண்டாவதா இருந்த UPI ஐடி வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க இதுலயும் வந்து எனக்கு ஒரே ஒரு UPI ஐடி தான் ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த UPI ஐடியை டெலிட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. Thank you friends.